ஓம் அகத்திய பிரபஞ்ச மகா வாழை சித்த சபையை போற்றி போற்றி. அகத்திய மகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி. அகத்திய பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. 14 சித்தர்கள் திருவடி போற்றி போற்றி. அம்மையப்பன் திருவடிகள் போற்றி போற்றி. அதிசயங்களும் அற்புதங்களும் அபூர்வங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நடத்தி கொண்டிருக்கின்ற இச்சபையில் என்னுடைய மகவுக்கு 2 ஆண்டுகளாக வீட்டில் இருந்து நடக்க முடியாத நிலையில் இருந்த அவனுக்கு ஆசி இங்கே வருவதற்கான ஆசியை அகத்திய பெருமானிடம் வினவினேன். அதற்கு ஆசியும் கொடுத்து ஆற்றலையும் கொடுத்து அபூர்வமான காட்சிகளையும் அதிசயங்களையும் கண்கொள்ளா காட்சிகளையும் கொடுத்து அவனுக்கு இன்று சபைக்கு வரும்போது வாகனத்திலிருந்து இறங்கி வருவதற்கே சிரமப்பட்ட அவன் இன்று பிரபஞ்ச சபையை அன்று 3 முறை அவன் வலம் வரும்போது ஒரு உடலில் நோவு இல்லாத நிலையையும் கொடுத்து அவனை இங்கே வந்ததற்கு கோடான கோடி நன்றிகளை இச்சபையில் உள்ள அனைத்து தெய்வ சித்த கணங்களின் அத்தனை ஆற்றல்களுக்கும் என்னுடைய ஆனந்த கண்ணீரோடு சமர்ப்பிக்கின்றேன். அகதீஷாய நமக. பறைசாற்று நிலை சாதனத்தில் அகத்தியன் ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் இருந்து உரைச்ச என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கேட்க முடியுமோ அவ்வளோ கேட்டுட்டேன். கடைசி என்ன கேள்வி வேணுமோ கேட்டுக்க, அதுக்கு பதில் அகத்தீசன்னா அப்படின்னு ஒரே பதிலாக முடிஞ்சிடுச்சு. அதனால் கேட்க எந்த கேள்வியும் இல்லை. அகத்தீசன் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்யலாம்னு வந்திருக்கேன். அகதீஷாய நம்ம. உனக்கு தெரிஞ்ச காட்சிகளாக சொல்லு. இறை காட்சிகளில் கோமாதா பூஜைக்கு கோமாதாவை உள்ளே அழைச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடியே அந்த அம்மா மேலே மஞ்சளை தடவுனாங்க. ஆனால் அது பார்க்க தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு அந்த மாடை கூட அதுக்கு பாதுகாப்பாக சில பேர் இருக்க மாதிரி காட்சி கண்டோம். இதுக்கு என்னன்னு கேட்குறோம். அதுக்கடுத்து நீ கண்ட காட்சிலாம் ஒரு 2-3 சொல்லிடாது. அதுக்கப்புறம் நாங்கள் தடவை சபைக்கு வந்து அமர்ந்துட்டு இருக்கும் போது வாழைச்சித்தர் அங்கே இருக்கார். நாங்கள் சைடில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அப்போது 2 காவி நிற உடை அணிந்தவர்கள் என் காலுக்கு கீழே ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு என் மேலே ஒரு தண்ணி மாதிரி ஒரு திரவத்தை ஊற்றுறாங்க. அது கீழே வரும்போது வெண்மை நிறமாக இருந்தது. அதை எடுத்து வெளியே ஊற்றிட்டாங்க. இது நான் என் கற்பனைன்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் வாழைச்சித்தர் வந்து இங்கே சச்சங்கம் நடத்துகிற மாதிரி சாதாரணமாக இயல்பு நிலையில் பேசினார். ஆனால் நூல் பேசின மாதிரி இருந்தது. அதில் சித்தர்கள் உங்களை கழுவுறாங்கன்னு யதார்த்தமாக சொன்னார். ஆனால் அதைத்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு காட்சியாக காமிச்சாங்க. அவ்வளோதான். அகதீஷாய நமக்கு. வேற விநாயகருக்கு அபிஷேகம் பண்ண தெரிஞ்ச காட்சி. விநாயகருக்கு வாழைச்சித்தர் சாதாரணமாக அபிஷேகம் பண்ணுற மாதிரி அந்த திருநீர் அபிஷேகம் பண்ணும்போது காமிக்கிறாங்க. ஆனால் விநாயகரோ அந்த சைடில் இருக்க செவுறு அளவுக்கு உயரமாக இருக்கார். வாழைச்சித்தர் அந்த செவுரை விட உயரமாக இருந்து அந்த விநாயகருக்கு அபிஷேகம் அந்த திருநீர் அபிஷேகம் செய்கிற மாதிரி இருக்குது. இந்த காட்சிக்கு காரணம் என்ன? அதே மாதிரி உள்ள இன்னைக்கு சிவராத்திரி ஆரம்பிக்குதுங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கான சூட்சமம் ஆரம்பிக்குதுன்னு. ஆனால் உள்ள வாழைச்சித்தர் அதை காமிக்கும் போது உள்ள நடராஜருடைய ஒரு ஒளி வடிவமான ஒரு இது தெரிஞ்சது. அதிலிருந்து ஆற்றல்கள் அந்த கொடிமரத்துக்கு போய் 14 லோகத்தில் இருக்கவங்க ஏதோ சிவராத்திரியை ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கூட்டமாக கூடின மாதிரி ஒரு காட்சி கிடச்சிது. அதே நேரத்தில் இருக்கிறது கல் கட்டணம். ஆனால் அங்கேருந்து மேலேருந்து பார்க்குறதுக்கு பொன்னால் வேஞ்ச ஒரு தங்க கோயில் மாதிரியே இருந்தது. மேலேருந்து பார்க்குறவங்க இந்த மாதிரி ஒரு கோயில் இந்த பிரபஞ்சத்தில் இங்கே மட்டும்தான் இருக்குதுன்னு வர மாதிரி இருந்தது. இந்த மாதிரி காட்சை நான் கற்பனையும் பண்ண முடியலை என்னால். இது வரைக்கும் நான் கற்பனை பண்ணணும்னு நினச்சாலும் திரும்ப அந்த காட்சி கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு அகத்தியர்கிட்ட கேட்டு நிற்கிறேன். இந்த காட்சியெல்லாம் தந்ததுக்கு அகத்தீசனுக்கும் இங்கே கூட்டிகிட்டு வந்த விஸ்வாமித்திரர் பாம்பாட்டி மகரிஷிக்கும் கூட இருந்த 18 சித்தர்களுக்கும் எல்லா தேவகணங்களுக்கும் நன்றி கூடி அமர்கின்றேன். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. அகத்தியன் ஆசி இறைநிறை உரை கேட்டு
இச்சபை நாடி யாம் அமர்ந்த தலமதில் அருகாமையில் என் நாமம் கொண்ட தலமதிலிருந்து ஏற்றமுடன் இச்சபை நாடி வந்து அருள்நிலையாய் சிவமகா வாழை சித்தன் என்னும் சிவகுரு ஆசானிடம், சிவசபை ஆசானிடம், நிகர் நிலையில்லா ஆசானிடம், நேர்கொண்ட இறை நடை கொண்ட ஆசானிடம் ஒன்றாக வந்து அமர்ந்து இச்சபைக்குள் அமர்ந்து பல்வேறு இறை உபதேச நிலைகள் பெற்ற அருள் பெருமகா சபையினுடைய முதன்மை சீடனாய் தன்னை சபைக்கு அர்ப்பணித்த சீடனாய் விளங்கும் உமக்கு யாம் அகத்தியன் நல்லாசி வழங்கும். ஓம் அகதீஷாய நமக. அகதீசாய நமக. அமர்கின்ற பொழுது, சபை நாடி வந்து அமர்கின்ற பொழுது இருக்கின்ற வினாக்களுக்கெல்லாம் படிப்படியாக விடைதனை கண்டறிந்து ஒட்டுமொத்த விடையின் வடிவமாய், ஒட்டுமொத்த வினாவின் விடையின் வடிவமாய் இச்சபை நாடி நல் முழுமதி பெருநாளில் வந்தமர்ந்து அபிடேக நைவேத்திய நிகழ்வுகளை எல்லாம் கண்டு தவநிலை கொண்டமர்ந்து சிவசபை ஆசானையும் அகத்தியனையும் சிவபெருமானையும் அண்ட பிரம்மாண்ட 14 லோகங்க ஆற்றலை எல்லாம் ஒன்றாக கண்ட சீடன் மைந்தனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கும். ஓம் அகதீஷாய நமக. ஒட்டுமொத்தமாய் சபையினுடைய ஆற்றலை எல்லாம் உரைத்து விட்டான் அகத்தியன் என் சொல்ல. இதுவே பிரபஞ்ச மகா அகத்திய வாழை பிரம்மாண்ட சபை, 14 லோக பிரம்மாண்ட சபை இதுவென்பதற்கு அதுவே சான்று, அக்காட்சிகளே சான்று. நீர் கண்டது அற்புதமான தேவலோக நந்தினியை அவ்வேளையில் கண்டாய். மஞ்சள் குங்குமம் சாற்றுகின்ற பொழுது நந்தினிக்கு பார்வதி தேவியார் இடுகின்ற அற்புதமான அத்தகைய குங்குமம் மஞ்சள் சாற்றும் நிலை. அந்நிலையோடு உடன் இருந்தவர்கள் யாவரும் கந்தர்வர்கள் உடன் வந்து அந்நந்தினியை வணங்கி நிற்கின்றார்கள். தேவலோக கணங்கள் எல்லாம் வணங்கி நிற்கின்றன. கண்ட காட்சி சிறிதளவு அவ்வேளை காணா காட்சி அமைந்திருக்கின்றது பிரம்மாண்டமதில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அகதீஷாய நமக. அவன் என்ன சாதாரண நிலை கொண்டவனா? கன்னி மூலையில் அமர்ந்திருப்பவன். அவன் எத்துணை ஆகம நிலைகளையெல்லாம் ஒன்றாக்கி 14 லோகங்களில் இருக்கக்கூடிய அத்துணை எதிராற்றல், நல்லாற்றல், நல்வினையாற்றல், தீவினை ஆற்றலை எல்லாம் ஒன்றாக சேர்த்து அத்துணை ஆற்றலையும் நல்வினை ஆற்றலாக மாற்ற பெற்ற ஒரு மகா முழுமுதல் நாயகனவன். சிவசபையை தன் நெற்றி பொட்டில் வைத்து அழகு பார்க்கும் அற்புதமான கன்னி மூலவன் அவன். உலக பிரம்மாண்டங்களை எல்லாம் தன் ஒற்றை துதி கையில் தாங்கி நிற்கும் அற்புத வடிவம் கொண்டவனை உயர் வடிவமாய் கண்டதும், அவனை தாங்கி நிற்கும் அற்புத சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பிரபஞ்ச வடிவத்தை அவனை தாண்டி கண்டதும் அற்புதமான பெருமகா தவ காட்சி என்று அகத்தியன் உரை. அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. இந்நிலையே உச்சகட்ட பிரம்மாண்ட நிலை. இது எவ்வேளையும் இச்சபையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளிகை பொழுதும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உணர்கின்றார்கள். உன் போன்று உணர்வுக்குள் இருந்து அமர்ந்து காண்பவர்கள் உணர்கின்றார்கள். காட்சிகள் அறியவில்லை என்றாலும் சூட்சமத்தில் உள்ளுக்குள் அத்துணை ஆற்றலும் சீடர்களை சென்றடைந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக. அதுபோல் உமை சுத்திகரித்த நிலை, உமக்குள் இருக்கும் அத்தகைய பூர்வ ஜென்ம கர்ம வினைதனை சுத்திகரித்த நிலைதனை நீர் கண்டாய். அங்கங்களை கூறாக நறுக்கி எடுத்து அதற்குள் இருக்கும் வினையை வேறிருக்கின்ற பொழுது அத்துணை பிணிகளும் நீங்குகின்ற அற்புதமான நிலைதனை வழங்கும் சபை என்பதற்கு அது ஒரு சான்று என்ற அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. சித்தகணங்களும் தேவகணங்களும் பூதகணங்களும் ஒன்றாக நின்று சித்தர்கள் ஆற்றுகின்ற சிவசித்த மருத்துவ பணிக்கு துணை நின்ற நிலைதனை கண்டாய் நீர் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சிரசுதனில் ஊற்றிய நவபாஷான மூலிகை நிலையானது உள்ளுக்குள் இருக்கும் வினை கலந்த வெளி செல்கின்ற பொழுது அது வெண்மை நிறமாக செல்கின்றது என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக. இனி படிப்படியாக உன் நிலை மாற்றம் கொள்ளும் என்று அகத்தியன் உரைக்கின்றான். நல்நிலையாய் உமது தந்தையார் நடக்கும் அந்நடை போல்
சிவசபை நடக்கும் நேர்கொண்ட நடைபோல் நடை பயில்வாய் என்ற அகத்தியன் நல்லாசிகள் வழங்குகின்றோம். அகதீசாய இடைவிடாது ஏற்றம் கொண்ட சிவ திருநீற்று சாம்பல் தனை நீர் நெற்றியில் இட்டு அற்புதமாய் அகத்தியன் கூறும் ஆசி மொழிகளை உள்ளூர கேட்டு இச்சபை நாடி வரா நிலையிலும் சபையோடு அமர்ந்த சூட்சம நிகழ்வுக்குள்ளிருந்து அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகிறோம். அகதீசாய நமக. அத்துணை உடல் நல ஆரோக்கிய வளம் பெற்று இகலோகத்தில் இருக்கும் அத்தகைய மாற்று நிலையும் இடர் நிலையும் நீங்கி உமது தந்தையாரோடு அருள்நிலையாய் இச்சபை நாடி வருவதற்குரிய அற்புத ஆசிகளை யாம் வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உமது இல்லத்தார்கள் யாவருக்கும் உமக்குள் இருக்கும் அருள் சரணாகதி நிலைக்கு கிடைக்கும் ஆசியாலும் தந்தையாரின் அற்புதமான அத்தகைய சரணாகதி நிலைக்கு கிடைக்கும் ஆசியாலும் யாவரும் நல் நிலை கொண்டு வளம் வருவர் என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகிறார். இறை முழுமதி பெருநாளில் தன்மதிக்குள் இறையை கண்ட மதிவானாய் திகழ்ந்த உமை யாம் அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அமர்க என்று அகத்தியன் அமர்கின்றார். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக.